ஒன்றிய அரசினுடைய இராணுவத்தின் மூலம் மக்கள் கண்டபடி பொள்ளாச்சி தபால் நிலையத்திற்கு முன்னால் கூடியிருந்து ஆர்ப்பாட்டம் செய்யும் பொழுது சகட்டுமேனிக்கு சுட்டுக் கொல்லப்பட்டதாக காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அதிகாரத்தில் பங்கு கேட்டு அது கொடுபடாமல் இருக்கும் பொழுது அவர்கள் தாவேக்காவுடனும் பேசிக் கொண்டிருப்பதனால் காங்கிரஸ் அகில இந்திய தலைவரை பொறுத்தவரை கேரளாவிலும் தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் இப்பொழுது உடனடியாக பாண்டிச்சேரியிலும் எங்களுக்கு விஜய் தயவு வேண்டுமே என்ற எதிர்பார்ப்பில் அது பெரிய கோடு திமுகவுடன் போகிற சின்ன கோடை விட என்று கருதும் பட்சத்தில் எம்ஜிஆர் எப்படி நான் ஆணையிட்டால்னு சவுக்கெடுத்தாரோ அது மாதிரி இவர் சவுக்கெடுத்து என்ன கொள்ளையடிப்பதற்கு தான் உங்கள் கொள்கை என்று சொன்னாரே, யாரை பார்த்து சொன்னாரோ அவர்களை அடிக்கிற மாதிரி அந்த படத்தில் வரப்போகுது எதிர்பார்ப்புன்னு இருக்கேன். ஃபீனிக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட அரங்கத்துக்கு இப்போது பிரபல பத்திரிகையாளர் டிஎஸ்எஸ் மணி அவர்கள் வந்திருக்கிறார். அவரோட நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் என்னென்னா, பொங்கலுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. சிவகார்த்திகேயன் நடித்து சுதா கொங்கரா டைரக்ஷனில் பராசக்திங்கிற படம். இந்த படத்தை இப்போ ஒரு விவாத பொருள் ஆயிருக்கு தமிழ்நாட்டில். என்னென்னா 1965 இந்தி போராட்டம் நடந்தப்போ பொள்ளாச்சியில் நடந்த ஒரு சம்பவம் தான் அதுக்கு ஒரு தீப்பொறியாக கிளம்புச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த சம்பவத்தை மையமாக வச்சு அந்த ஏரியாவில் நடந்த சமூக விஷயங்களோட இந்த படத்தை அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு வருது. இந்த விஷயத்தில் அந்த நேரத்தில் சமூகத்தில் நடந்த ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே நடந்த ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இது பொலிட்டிக்கல் படம் கிடையாது, அந்த அரசியல் நிகழ்வு சம்மந்தமானது கிடையாதுன்னு அந்த படத்தோட டைரக்டர் சுதா கொங்கரா அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இது எப்படி ஒரு அரசியலில் எப்படி பேச போகுது, இந்த வரும் சில நாட்களில் இந்த படத்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வணக்கம் சார். சார்ட்ட ஒரு கேட்கலான்ட்டு தான். முதல்ல இந்த படம் என்ற விஷயம் இருக்குல்ல, இது எப்படிப்பட்ட சூழலில் வருது. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கும் அரசியல் களம் என்பதை ஒரு உலுக்கி விட்டது போல விஜயினுடைய வருகை இருக்கு. எம்ஜிஆர் எப்படி நான் ஆணையிட்டால்னு சவுக்கெடுத்தாரோ அது மாதிரி இவர் சவுக்கெடுத்து ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ன ஊழல் செய்யும் என்ன கொள்ளையடிப்பதற்கு தான் உங்கள் கொள்கை என்று சொன்னாரே, யாரை பார்த்து சொன்னாரோ அவர்களை அடிக்கிற மாதிரி அந்த படத்தில் வரப்போகுது எதிர்பார்ப்புன்னு இருக்கேன் நாடுபுறம். ஆமாம். அதனால் அதை எதிர்த்து நிற்க வேண்டிய தேவை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை என்பது, அடுத்த ஆட்சி என்பது உதயநிதி ஸ்டாலின் தான் என்பதாக வந்து கொண்டிருக்கக்கூடியதற்கு அவர்களுக்கு தேவைப்படுது. அப்போ இந்த ஜனநாயகன் என்ற படத்தினுடைய வெற்றி என்பதை முட்டுக்கட்டை போட்டோம்னாலும் சரி, மோதி பார்க்கணும்னாலும் சரி, போட்டியாக நிறுத்தினாலும் சரி, அப்படியே சின்னத்திரையிலிருந்து பெரிய திரைக்கு வந்திருக்கும் சிவகார்த்திகேயன். நீங்கள் சின்னத்திரையில் ஒரு பிரபலமான ஒருத்தர் பெரிய திரைக்கு வந்திருக்காருன்னா அவர் தான். தொடர்ந்து மிகச்சிறந்த இளம் நடிகராகவும் அறிமுகமாயிருக்கார். அவர் நையாண்டியுடன் செய்த அந்த ஹீரோயிசம் எல்லாம் மிக பிரபலம்தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவரை வைத்து எடுக்கக்கூடிய படமாக இந்த பராசக்தி வருது. இதில் தான் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கருப்பொருள் நீங்கள் சொல்லக்கூடிய இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதிலும் குறிப்பாக பொள்ளாச்சியில் நடந்தது அல்லது நடந்ததாக சொல்லப்படுவது என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் அவலம். ஒன்றிய அரசினுடைய இராணுவத்தின் மூலம் மக்கள் கண்டபடி பொள்ளாச்சி தபால் நிலையத்திற்கு முன்னால் கூடியிருந்து ஆர்ப்பாட்டம் செய்யும் பொழுது சகட்டுமேனிக்கு சுட்டு கொல்லப்பட்டதாக பதிவான செய்தி. இதுதான் அதில் அடிப்படையில் வருது. அதனால் இந்த அளவுக்கு ஒரு தொடர்புள்ள சங்கிலி பின்னல் போல பின்னி இருக்கிற ஒரு விஷயத்த அரசியலே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்னா சொல்லிக்குவோம். இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ படம் ரிலீஸ் ஆனது இப்போ அந்த முன்னால் சூரரை போட்டிருக்கு முன்னாலேயே இந்த ஐடியா எனக்கு இருந்துச்சு. டைரக்டர் சொல்கிறாங்க, அப்போலேருந்து நாங்கள் ஒவ்வொருத்தரையாக அப்ரோச் பண்ணுறோம். இவர் நம்ம நடிகர் சூர்யாவை ஒவ்வொரு முயற்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நடந்து தான் இப்போ இங்கே இவங்கள்ட்ட வந்திருக்கோம். இது இன்றைக்கி நேற்று எடுத்தது கிடையாது. அந்த அரசியலையெல்லாம் விட்டுருங்க. இது ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே அந்த காலகட்டத்தில் அந்த சமூகத்தில் நடந்த ஒரு இது எவ்வளவு பாதிப்பு, அவங்க குடும்பத்தில் என்னென்ன மாற்றம் உண்டு பண்ணிச்சின்னு இது பொலிட்டிக்கல் ட்ராமா கிடையாதுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. சிவகார்த்திகேயன் வெளியே அவரும் சொல்லியிருக்கிறாரு, எனக்கும் விஜய் அண்ணனுக்கும் எந்த போட்டியும் இல்லை
அவர் தானே சொல்லியிருக்காரு. அதனால் என்ன வேணால் சொல்லலாம், என்ன நடைமுறையில் வருதுன்னு தான் பார்க்கணும். ஒன்று. அடுத்து பொள்ளாச்சியில் நடந்த அந்த செய்தியை உள்ளபடியே 1965ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் பிரபல ஏடு ஹிந்துவில் பதிவானதே எப்படின்னு கேட்டால் 10 கில்டு இன் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் என்பதாகத்தான் வந்துச்சு. சரிங்களா? அதற்கு பிறகு உள்ளே போய் பார்த்து 5 பேர் தான் இறந்தார்கள்னு சொல்பவர்கள்லாம் உண்டு. லாரியில் ஏற்றி போட்டு கொண்டு போனார்கள் என்று அதை விரிவாக சொன்னவர்களும் கூட உண்டு. அதையும் தாண்டி 50 பேர் இஞ்சூடு, கண்டபடி சுட்டதில் அங்கே துப்பாக்கி குண்டு காயம்பட்டவர்கள் 50 பேர் என்பதாகவும் கூட கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறாங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்படி கண்ணாபின்னான்னு இறந்த கூட்டத்தை எல்லாம் கொண்டு போய் கோயம்புத்தூரில் மதுக்கரையில் இருக்கக்கூடிய இராணுவ முகாமில் கீழே புதைச்சாங்க என்றெல்லாம் கூட இது தகவல் பரவுச்சு. தகவல் இப்போ பரவிட்டுருக்கு. அதாவது கம்ப்யூட்டர் கதையெல்லாம் சொல்கிறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி பரவிட்டுருக்கு. அதில் ஒருத்தர் அதில் எழுதினார். ஆனால் இறங்கி இதை ஆய்வு செய்தவர்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. அதுதான் யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய உண்மை செய்தி. இப்போ இது எப்படி அரசியல் எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு உள்ள காங்கிரஸுக்கு இது காங்கிரஸ் காலத்தில் நடந்தது. அப்போ இப்போ இவங்க தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்காங்க. அப்போ எப்படி இல்லை, இதை இவர்கள் அந்த இயக்குனரே சொல்கிற மாதிரி இயல்பாகவே கூட வந்ததுன்னு வச்சுக்குவோம். ஆனால் நடப்பு என்னன்னு சொன்னால், காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அதிகாரத்தில் பங்கு கேட்டு அது கொடுபடாமல் இருக்கும் பொழுது, வருவாய் மாவட்டங்கள் அப்போ 38 38 இடங்கள் கொடுங்கள் என்று கேட்டு அது கொடுபடாமல் இருக்கும் பொழுது, அவர்கள் தாவேக்காவுடனும் பேசி கொண்டிருப்பதனால் தாவே பக்கம் போய்விடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் காங்கிரஸ் அகில இந்திய தலைவரை பொறுத்தவரை கேரளாவிலும் தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் இப்பொழுது உடனடியாக பாண்டிச்சேரியிலும் எங்களுக்கு விஜய் தயவு வேண்டுமே என்ற எதிர்பார்ப்பில் அது பெரிய கோடு, திமுகவுடன் போகிற சின்ன கோடை விட என்று கருதும் பட்சத்தில் அப்படி தாவேக்கா பக்கம் காங்கிரஸ் போகும் பொழுது, நாம் இந்த படத்தினுடைய பரப்புரையை கூட காங்கிரஸ் பார்த்தீங்களா இந்த மாதிரி கொண்டிருச்சின்னு எடுத்துக்கொண்டு போகலாம் என்பதில் கிஞ்சித்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பரப்புரையாளர்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால இது பரப்புரையில் தேர்தல் எப்படி போகும் அப்படின்னா இப்படி எல்லாம் தான் போகும். அரசியல் மாறுச்சுன்னா, காங்கிரஸ் டிஎம்கே விட்டு போச்சுன்னா என்பதை விட என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பழக்கம் உண்டு. உடன் வருபவர்களையும் கூட என்ன முழுக்க வெற்றியடைய வைக்காமல் போன வரலாறுகளும் உண்டு. அது எப்படி எது இருந்தாலும் கீறல் விழுந்து விட்டது என்பது யதார்த்தமாக இருக்குது. அதனால் இது இப்படித்தான் போகும் என்ற எதிர்பார்ப்பில் கூட பரப்புரை வரலாம். அது ஒரு பக்கம். ஆனால் நமக்கு அடிப்படை கேள்வி என்னென்னா, அதாவது பழைய கஞ்சியை இப்போ எடுத்து கொண்டாந்தா அது எடுபடுமா கண்டென்ட்டில், சாரத்தில்? இங்கே 1967 காலத்துக்கு முன்னால் 65 காலம் நாங்கள் பள்ளியில் படிக்கும்போது உள்ள இந்தியர் போராட்டம். அதற்கு முன்னால் 38 நாங்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே பெரியார் கலந்து கொண்டதாக சொன்னார்களே அந்த இந்திய எதிர்ப்பு, கியாபி விஸ்வநாதன்லாம் நடத்திய இந்தியர் போராட்டம். புரியுதுங்களா? அதெல்லாம் இந்தி திணிக்கப்படும் பொழுது எதிர்த்து போராடியது. இப்பொழுது அதே நிலை இருக்கிறதா? இளைஞர்கள் மத்தியிலும் மற்றவர்கள் மத்தியிலும் என்ன, இந்தி நாட்டிலிருந்து இந்தி பேசும் பகுதியிலிருந்து வந்தவங்க நிறைய பேர் இங்கே வந்திருக்கேன், எல்லாத்துலேயும் வேலைக்கு வந்திருக்கான். தமிழை அவனை தன் நிறுவனத்தில் உணவகமோ இன்னொன்றோ வேலைக்கு வைக்கிறவன் வழியை போய் அவன்கிட்ட இந்தியில் பேசுகிறான். யோ, தமிழில் பேசி தொலைங்க ஐயா, நீங்கள் ஏன் இந்தியில் பேசுகிறீங்கன்னு பல முதலாளிகள்கிட்ட நானே தமிழ் முதலாளிகிட்ட சண்டை போட்டிருக்கேன். அப்படி எல்லோருமே இந்தி திணிக்கப்படுவதாகவோ அதை எதிர்க்க வேண்டும் என்பதோ எதிர்க்க வேண்டும் என்ற கோபமோ வேகமோ இல்லாமல் இருக்கக்கூடிய இன்றைய சூழலில் இந்த கதையின் சாராம்சம் எந்த அளவுக்கு பிடிப்பு பெறும்? குறிப்பாக சினிமா அதிகம் பார்க்குறவங்க, தியேட்டருக்கு போய் பார்க்குறவங்க இளைஞர்கள் தான் என்றும் போது அந்த இளைஞர்கள் மத்தியிலும் மாணவிகள் மத்தியிலும் அது எந்த அளவுக்கு இன்றைக்கு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க படிச்சுட்டு வேலைக்கு போகணும் என்று அலையக்கூடிய ஒரு தலைமுறை மத்தியில் இது எப்படி எடுபடும் என்ற கேள்விகளாக நிற்கிது. கண்டிப்பாக சார். இது எல்லாத்துக்கும் தீர்வு ஒன்றே ஒன்று தான் சார். நீங்களும் நாங்களும் இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி போய் தேட்டரில் பார்த்துட்டு திரும்ப உட்காருவோம். சரி, எந்த காட்சிகளை என்ன காமிச்சிருக்காங்க, என்ன நோக்கங்கிறத அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு பண்ண முடியும்.
நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா வாங்க, போயிட்டு வரலாம் சார். தியேட்டரில் போய் பார்ப்போம். அப்போ அதுலேயும் அன்னைக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணுவது ஜனநாயகனை சூஸ் பண்ணாமல் பராசக்தி சூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஆமாம், இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு கூட கம்பேர் பண்ணுவோமே, என்ன இருக்குது, சரி, அப்படியே பண்ணுவோம் சார். எங்களோட இதுக்கு வந்து விரிவாக பேசியதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார்.